வணக்கம். இது தமிழ் செய்தி யூடியூப் சேனல் வழங்கும் சிறப்பான்மை செய்திகள். நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ள தேர்தல் ஆணையர் அருண் கோயல் 1985வது பேட்ச் அதிகாரியான அருண் கோயல் அவர்கள் ஒரு ஒன்றிய அரசினுடைய துறையில் செயலாளராக பணியாற்றி வந்து விருப்ப ஓய்வு கொடுக்கப்பட்ட அடுத்த நாளே தேர்தல் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டார். அந்த நியமனமே அப்பொழுது பல சர்ச்சைகளை எழுப்பியது. இப்பொழுது மக்களவை தேர்தல் பணிகளில் தேர்தல் ஆணையம் தீவிரம் காட்டி வரும் நிலையில் தேர்தல் ஆணையர் அருண் கோயல் ராஜினாமா செய்திருப்பது பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. தேர்தல் ஆணையராக TN சேஷன் இருந்த பொழுது ஒரே ஒரு ஆணையர் இருந்தால் அது தன்னிச்சையான அதிகாரங்களுக்கு வழிவகுக்கும், தன்னிச்சையான முடிவுகள் எடுக்க அது காரணமாக அமைந்துவிடும் என்கிற ஒரு பிரச்சனை எழுப்பப்பட்டதால் 3 ஆணையர்கள் நடைமுறை புழக்கத்துக்கு வந்தது. அதில் ஒரு ஆணையர் தலைமை தேர்தல் ஆணையராகவும் மற்ற 2 ஆணையர் அவருக்கு கீழே உள்ள ஆணையர்களாகவும் இருக்க வேண்டும் என்கிற ஒரு அமைப்பு நடைமுறைக்கு வந்தது. 18வது நாடாளுமன்ற தேர்தல் நடக்கவிருக்கிற சூழ்நிலையில் தேர்தலுக்கான ஆயத்தங்கள் நடைபெற்று வரும் இந்த நிலையில் அடுத்த வாரம் தேர்தல் அறிவிப்பு வெளியிட வேண்டிய ஒரு தருணத்தில் இப்பொழுது அவர் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இது பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. அவருடைய ராஜினாமா தலைமை தேர்தல் ஆணையருக்கு அனுப்பப்படாமல் குடியரசுத் தலைவர் அலுவலகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அங்கு குடியரசுத் தலைவரால் இந்த ராஜினாமா ஏற்கப்பட்டு அறிவிக்கை வெளியாகியிருக்கிறது. இது பல்வேறு கேள்விகளையும் கண்டனங்களையும் எழுப்பியிருக்கிறது. அரசியல் தலைவர்களும் அரசியல் ஆலோசகர்கள் பத்திரிகையாளர்கள் ஆகியோர் பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். தேர்தல் அறிவிக்கப்பட போகிற சில நாட்களுக்குள் ஒரு ஆணையர், இப்பொழுது 2 ஆணையர்கள் தான் இருக்கிறார்கள். தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமாரும் இன்னொரு ஆணையர் அருண் கோயலும் இருக்கிற சூழ்நிலையில் அவசர அவசரமாக அருண் கோயல் ராஜினாமா செய்வதற்கு காரணம் என்ன என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். தன்னாட்சி அமைப்புகளில் அழிவை தடுக்காவிட்டால் சர்வாதிகாரம் ஜனநாயகத்தை அபகரிக்கும் மிக மோசமான சூழல்கள் உருவாகும். தேர்தல் ஆணையம் நம்பகத்தன்மை கேள்விக்குள்ளாகும் என்றார் கார்கே. வேறு பத்திரிகையாளர்கள் இதை பற்றி சொல்லும் பொழுது இந்த ராஜினாமா மூலம் திட்டமிட்டு தேர்தலை தள்ளி வைக்கும் முயற்சியா அல்லது அருண் கோயலுக்கு வேறு ஏதாவது அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டனவா, தலைமை தேர்தல் ஆணையருக்கும் அருண் கோயலுக்கும் முரண்பாடுகளா, அதனால்தான் அவர் ராஜினாமாவை தலைமை தேர்தல் ஆணையருக்கு அனுப்பி வைக்காமல் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்திருக்கிறாரா என்பது போல பல கேள்விகள் பத்திரிகையாளர்களால் எழுப்பப்படுகின்றன. இந்த கேள்விகளுக்கு இப்பொழுது எந்த பதிலும் இல்லை. இப்பொழுது இருப்பது ஒரே ஒரு ஆணையர், தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார். அருண் கோயலின் பதவிக்காலம் 2027 வரை உள்ள நிலையில் அவர் இப்பொழுது ராஜினாமா செய்திருப்பது ஒரு தேர்தல் நடைமுறைகள் தள்ளிப்போவதற்கான ஒரு சூழலாக பார்க்கப்படுகிறது. இந்திய ஜனநாயகம் 18வது பொது தேர்தலுக்கு தயாராகும் சூழ்நிலையில் இது போன்ற பதவி விலகல்கள் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று வரும் நாட்களில் தான் நாம் காண முடியும். தொடர்ந்து இதை போன்ற அரசியல் செய்திகளுக்கும் அண்மை செய்திகளுக்கும் இணைந்திருங்கள். தமிழ் செய்தி யூடியூப் சேனலுடன். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்கள். நன்றி, வணக்கம்.